ஹாய் ஆல், ஜாக் ஃப்ரூட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஜாக் ஃப்ரூட்டை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற சீட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஜாக் ஃப்ரூட்டை மட்டும் நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவு கீ போட்டு நம்மளுடைய நட்ஸ் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே கடாயில் இன்னும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிற ஜாக் ஃப்ரூட் பேஸ்ட்டையும் போட்டு நல்லா இந்த கீயில் குக் பண்ணிக்கலாம். நல்லா கைவிடாமல் கிளறணும். இந்த கீயில் நம்மளுடைய ஜாக் ஃப்ரூட் நல்லா குக் ஆகணும். நீங்கள் இதில் எந்த ஒரு கலரையும் சேர்க்க தேவையில்லை. இது நேச்சுரலாகவே உங்களுக்கு இந்த கலர் கிடைக்கும். இந்த கீயில் நம்ம ஜாக் ஃப்ரூட் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல கடாயில் ஒட்டாமல் வரணும். இதுதான் நம்மளுடைய அல்வா பக்குவம். நம்ம அல்வா ரெடி ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் இல்லாச்சும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நட்ஸையும் சேர்த்து நல்லா ஒரு கிண்டிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஜாக் ஃப்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம கரண்டியில் ஒட்டாமல் வரணும். இதுதான் நம்மளுடைய பக்குவம். பிளேட்டிங் பண்ணிக்கலாமா? அவ்வளோதாங்க. எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்காத நம்மளுடைய டேஸ்டியான நேச்சுரலான ஜாக் ஃப்ரூட் அல்வா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.